ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கியமான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது நீங்கள் ஆண் பெண் இருப்பாளருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு திட்டத்துக்கு சூப்பராக அப்ளை பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு 53 ரூபா நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 16,23,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் டிரைவராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஒரு டிரைவர் தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, நான் சொந்தமாக கார் வச்சுருக்கேன், அல்லது நான் டிரைவராக வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு பெரிய தொகை அப்படின்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் லக்ஷி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்ஐசியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாலிசி. இது அனைவரும் பயனடையலாம். அதாவது ஆண் பெண் இருப்பாளரும் பயனடையலாம். அவங்களுக்கு வயது பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண் இருப்பாளருமே இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொகை செலுத்தக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொகையை மினிமம் 13 வருஷம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். டெய்லி ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா 53 ரூபா நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதாவது மாதம் அதை செலுத்தணும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. 13 வருடம் 14 வருடம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 25 வருடத்திற்கு வரியாக நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். பாலிசி முதிர்வு காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 25 சென்ட்ரலில் லோனும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரை பற்றி சொல்கிறேன். இப்போ ராமு அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு 30 வயசு ஆகுது. அவரோட சம் அஷ்யூர்ட் அப்படிங்கிறது ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு நான் போடுறேன். இதில் கவர் எவ்வளோ ஆகுது எல்லாமே பார்க்கலாம். டேர்ம் பார்த்திங்கன்னா 20 வருஷம், நீங்கள் பேமெண்ட் செலுத்துறது 17 வருஷம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 30 வயசுலேருந்து அவருக்கு 47 வருஷம் வரைக்கும் நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் 18,967 ரூபா. அவருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செலுத்துறது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா செலுத்துகிற மாதிரி இருக்கும். அவருக்கு கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 5,73,000 கிடைக்கும். ஓகேங்களா? ஒருவேளை அடுத்த கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு 53 ரூபா சேகரிச்சிங்கன்னா மாதம் 1,612 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 18,967 ரூபா பே பண்ணணும். இப்படி இருக்கக்கூடிய நிதியில் 30 வருஷத்துக்கு ஒரு நபர் இந்த பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா வருஷம் 18,967 ரூபா. அதுவே அவங்க 46 வருஷம் வரைக்கும் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். 50வது வருஷம் பார்த்தீங்கன்னா 5,73,000 ரூபா அப்படின்னு கிடைக்கும். இவங்க லைவில் அதாவது உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இவ்வளோ வாங்கிக்கலாம். ஒருவேளை அவங்க இறந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கும் 30 வருஷம் போட்டுட்டு 35வது வருஷம் அவங்க இறக்குறாங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. அதாவது நார்மலாக டெத்தானா 3 லட்ச ரூபா கொடுத்தாங்க, ஆக்சிடெண்ட்டில் 6 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா வருடம் அவங்க ஃபேமிலியில் நாமினிக்கு பார்த்தீங்கன்னா 30,000 வந்துகிட்டே இருக்கும். அந்த பாலிசி முதிர்வது 50வது வயசில் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாயே வரும். ஓகேங்களா? வீடியோவை பற்றி மேலும் நீங்கள் தகவல் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஷார்ட்ஸுக்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஃபுல் வீடியோ ப்ரீஃபான வீடியோவும் அதோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்க.